ஓம் சக்தி. வரும் 1/4/2026 பங்குனி 18ஆம் நாள் புதன்கிழமையன்று பங்குனி உத்திரம் வருகிறது. இந்த வருட பங்குனி உத்திர நாள் மிகவும் சிறப்பானதாக அமைந்துள்ளது. இந்த பங்குனி உத்திர நாளில் என்னென்ன சிறப்பு, முருகனுடன் சேர்த்து எந்த தெய்வங்களை வழிபடலாம், அதன் பலன்கள் என்ன என்பவற்றையெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். இந்த பங்குனி உத்திர திருநாள் முதலில் நாம் சொல்லப்போவது என்னென்றால், இந்த பங்குனி உத்திர திருநாளில் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக புராணங்கள் சொல்லுகின்றன. அதாவது சிவன் பார்வதியை திருமணம் செய்ததும், ராமன் சீதையை திருமணம் செய்ததும், இந்திரன் மகள் தேவயானையை முருகன் மணம் முடித்ததும் இந்த நல்ல நாளில்தான். இவ்வளவு புனிதமான நல்ல நாளான இந்த மங்களகரமான நாளில் திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது வழிபாடுகள் செய்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளில் நாளும் எல்லாமே சிறப்பாக நம்ம இருக்கிற போது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிற போது அது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த நாளில் திருமணம் வரம் வேண்டுபவர்கள் கண்டிப்பாக ஒரு பொழுது விரதம் இருந்து இந்த நாளில் பிரார்த்தனைகள் வழிபாடுகளை செய்து அருமையாக வழிபாடுகள் செய்யும் பொழுது, மனதார முருகனை நினைத்து வழிபடும் பொழுது இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்கும். திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வரம் அமையும். இந்த நாளில் பங்குனி உத்திரம், அதாவது உத்திரமானது, உத்திர நட்சத்திரமானது முதல் நாள் மாலையே செவ்வாய்க்கிழமை அன்றே ஆரம்பித்து விடுவதால் புதன்கிழமையன்று மாலை 4 மணியுடன் இந்த உத்திர நட்சத்திரம் முடிந்து விடுகிறது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் நாம் வழிபாடுகளை செய்வதுதான் மிகவும் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் நாம் அனைவருமே காலையில், இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கும் பொழுதே காலையில் நாம் வழிபாடுகளை செய்வது கண்டிப்பாக அது நமக்கு கடவுளின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரும். இப்பொழுது திருமண வரம் வேண்டுபவர்கள் விரதம் இருந்து முருகனை செவ்வரளி மலர்களால் வழிபட்டு விரல்மாறன் 5 அப்படிங்கிற ஒரு திருப்புகழ் இருக்கு. அருணகிரிநாதர் அருமையாக அருளி செய்த அந்த திருப்புகழை ஒரு 6 தடவை மனதார பாடி முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம், அல்லது பால் பாயசம் இது போல் செய்து வழிபாடுகளை முடித்துவிட்டு மாலையில் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் முருகன் கோவிலிலோ அல்லது சிவன் கோவிலிலோ கண்டிப்பாக திருமணங்கள் நடைபெறும். அப்படி தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அந்த கோவிலுக்கு சென்று அந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு வந்திருப்பவர்களுக்கு தாலி சரடு, மஞ்சள் கிழங்கு, தாம்பூலம் போன்றவற்றை நாம் தானமாக அதை வைத்து கொடுப்பது அதிசீக்கிரமாக திருமணம் அமைவதற்கு ஒரு நல்ல வழிபாட்டு முறையாக இருக்கும். மேலும் இந்த நாளில்தான் மகாலட்சுமி தாயார் பார்க்கடலில் அமுது கடையும் போது தாயார் தோன்றியது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தாயார் தோன்றும் பொழுது விஷ்ணு பகவான் அவங்கள தாயாரை ஏற்றுக்கொண்டு திருமணம் புரிந்த நாளாகவும் இந்த நாள் அமைந்துள்ளது. அதனால் நாம் மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், மகாலட்சுமியோட நமக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி மகாலட்சுமி படத்திற்கோ அல்லது திருவிளக்கிற்கோ குங்குமத்தினாலேயோ இல்லை வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து நாம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை, செல்வ வளம் வேண்டி இப்படி செய்யும்போது இந்த புனிதமான நாளில் நம் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அது வேலைக்காக வேண்டுபவர்களும் நல்ல ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம தாயாரை வேண்டும் பொழுது கண்டிப்பாக அம்பாளின் அனுகிரகம் இந்த வழிபாடுகள் மூலம் நமக்கு பெற்றுத்தரும். அதுவும் மேலும் பார்த்திங்கன்னா ஐயப்பன் திரு அவதாரம் எடுத்தலும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான். ஐயப்ப நட்சத்திரம் உத்திரம், அவர் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான். அதனால் ஐயப்ப பக்தர்களும் எல்லாருமே ஐயப்பனையும் வழிபடலாம். நம்ம எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஐயப்பன் ரெடியாக இருக்காரு. அப்போ ஐயப்பனை நம்ம எப்படி மாலை போட்டு நம்ம எவ்வளவு ரொம்ப மனசார வேண்டி நம்ம செய்கிறோமோ அதுபோல் இந்த பங்குனி உத்திர அவர் அவதரித்த இந்த நாள்லையும் நம்ம அவரை வேண்டி நம்ம பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது
நமக்கு அவருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். இது போல முருகனை வழிபடும் பொழுது எல்லா மகாலட்சுமியையும் ஐயப்பனையும் நாம் சிவன் பார்வதி எல்லா தெய்வங்களையும் சேர்த்து நாம் வழிபடும் பொழுது நமக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்களிடம் கேட்கறதுக்கும் ஒரு நல்ல நாள் வேணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாளில் நாம் பிரார்த்தனையை சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக நம் தெய்வங்கள் நிறைவேற்றி தரும். அதனால் நாம் எல்லாருமே இந்த நல்ல நாளில் தவற விடாமல் நல்ல வழிபாடுகளை செய்து பலன்களை பெறுவோம்.